வருங்கால தமிழக அரசு அதிகாரிகளே வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆர்மி. ரொம்ப நாளாகுதுங்க நம்ம சேனலில் வீடியோ கொடுத்து. இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கே சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேலை அதிகமாக இருக்கிறதுனால யூடியூப் சேனலில் சரிவர நடத்த முடியறதில்ல. என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கி எல்லாருமே குரூப் 2 எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் கீ இன்னும் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆயிருங்க வர்றதுக்கு, அஃபிஷியல் ஆன்சர் கீ. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஏன்னா மேக்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம எழுதின உடனேயே கண்டுபிடிச்சிடலாம் இது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி குரூப் 2ல் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து ஓரளவில் ரொம்ப எளிமையாக தாங்க இருந்தது. ஏன்னா நான் எதுவுமே பார்க்காம போயிட்டு என்னாலேயே 20க்கு மேலே அதை போட முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலையும் கண்டிப்பாக 20+ ஸ்கோர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். தமிழ் மாட்ரேட்டாக தாங்க இருந்தது. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. இந்த இலக்கண வகையில் அந்த பக்தி இலக்கியங்கள் அதெல்லாம் தான் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. மீதியெல்லாம் ஈஸியாக தான் இருந்ததுங்க. சரி, வாங்க நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சொல்கிறது தான், யாராவது நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸி. ஒன்றும் இல்லை, FOX = C80ன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எக்ஸுங்கிற வேல்யூ என்னென்னு வந்ததுன்னு வைங்களேன், உங்களுக்கு டீன்னு இதுலேயே தெரிஞ்சுது. ஏன்னா கடைசி எழுத்து எக்ஸுக்கு ஈக்குவலாக டீன்னு இருக்குது. அப்போ இது டீன்னு முடியும். நடுவில் வந்து ஓங்கிற வார்த்தை வந்து இங்கே ஏன்னு இருக்குது. அப்போ அதை படி பார்த்தாலே ஆப்ஷன்லேருந்து எடுத்துடலாம். இது ஈஸி. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்து வந்து 3 பகடைகள் உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே நம்பர். அப்போ எண் வந்து இதில் வந்து 216ன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே நம்பர்னால் எப்படின்னா 3 தாயக்கட்டையிலையுமே 1 1 1 2 2 2 3 3 3 4 4 4 இந்த மாதிரி 6 ஆப்ஷன் இருக்குது. அப்போ 6/216 அடிச்சு போட்டோம்னா 1/36 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்பவே சிம்பிளானது. நான் டைமண்ட் இதில் வந்து ரொம்ப இருக்கிறதுலே எளிதான கணக்கு தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஏ வந்து 6 நாளில் வேலை செய்கிறாரு, பி வந்து 12 நாளில் வேலை செய்கிறாங்க. அப்போ ரெண்டையும் சேர்த்து போட்டோம்னா எல்சிஎம் எடுத்து போட்டுருங்க. 1/6 + 1/12 எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா 3/12ன்னு வரும். அப்போ 1/4 அதனோட தலைகீழ் தான் வந்து ஆன்சர் உங்களுக்கு. மொத்தமாக வந்து 4 நாட்கள். இந்த கொஸ்டின் எப்படின்னா, இதனோட நார்மலாக 24 மீட்டர் நீளம் 15 மீட்டர் அகலம் கொண்டது வந்து நீச்சல் குளம். இதை ரெண்டையும் அடித்து போட்டோம்னா வந்து 360ன்னு வரும். ஆப்ஷன்லேயே பாருங்களேன், இதில் வந்து 0.1 அப்போ 1 வகுத்தோம்னா 36. சராசரியாக வந்து 36 பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து 66 சதுர மீட்டர் வலைப்பரப்புடைய நேர்விட்ட உருளையோட உயரம் வந்து 7 சென்டிமீட்டருங்கிறானுங்க. இதோட விட்டம் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா வந்து 2πRh அப்படிங்கிறதா வந்து வலைப்பரப்பு. நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, உயரமும் கொடுத்தாங்க. இதை அடித்து போட்டோம்னா வைங்களேன், R = 3/2ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ வந்து அதாவது நம்ம ஈஸியாக ஆரம் கண்டுபிடிச்சிடலாம். ஆரம் வந்து 1.5. ஓகேங்களா? அப்போ அதனோட விட்டம் அதனோட 2 மடங்கு என்னென்னா 3 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான கணக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ 2022 வந்து 80,000 விற்கிறோன்னு வைங்களேன். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி 80,000 ஒரு வட்டி வாங்குறாங்க. 4% செச் ஆகுது. அப்போ 4/100ன்னு போட்டுறோம். அடித்து போட்டோம்னா 74,100 வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை கழிச்சிட்டு அதே மாதிரியே ஒரு 4/100ன்னு சொல்லி போட்டோம்னா வைங்களேன், ஆன்சர் வந்துடும். இதில் பெருக்கிறத மட்டும் கரெக்டாக போட்டோம்னா போதும், நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், செவ்வக வடிவ நிலத்தோட பக்க அளவு வந்து 15 மீட்டருங்கிறாங்க. அதனோட மூளை விட்டம் வந்து 17 மீட்டருங்கிறாங்க. செவ்வக வடிவம்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்குங்களா? நடுவில் அப்படின்னா இந்த ஒரு சைடு கொடுத்தானுங்க 15ன்னு சொல்லிட்டு, அடுத்து இன்னொரு சைடு வந்து நமக்கு என்னன்னு தெரியல, மூளை விட்டம் வந்து 17ங்கிறாங்க. அப்போ இந்த செங்கோண முக்கோணத்தோட ஃபார்முலா இது பண்ணலாம். 17 ஸ்கொயர் வந்து 289ன்னு வரும். அடுத்து 15 ஸ்கொயர்னா 225ன்னு வரும். இது ரெண்டையும் கழிச்சோம்னா 64ன்னு வரும். 64னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 8ன்னு வரும். அப்போ ஒரு பக்கம் வந்து 15, இன்னொரு பக்கம் 8. அப்போ பரப்பளவு என்ன, செவ்வகத்தோட பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம். ஓகேங்களா? அப்போ 15 × 8 120 வரும். அடுத்த கொஸ்டின் வந்து இது வந்து என்னென்னா வித்தியாசமாக வந்து 9 மாதங்கள்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 9/12 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ இதை அடித்தோம்னா வந்து 3/4ன்னு வரும். நார்மலாக வந்து எப்பயும் போல் SI = PNR/100. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து முழு நம்பராக வச்சுருப்போம். இப்போ 3/4ன்னு எடுத்துக்கிறோமா, அப்போ அந்த 3/4 கீழே கொண்டாந்து போட்டு அடித்து பார்த்தாலே வந்துடும் உங்களுக்கு. இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். A/B/C = 2/3/4ங்கிறாங்க. அப்போ டேரெக்டாகவே அந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். A/B வந்து 2/3, அடுத்தது B/C வந்து 3/4, அடுத்து 4/2. இதை 3க்கும் போட்டோம்னா எல்சிஎம் போட்டால் 12ன்னு வரும். அந்த 12 அடித்து போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். டேரெக்டாகவே அப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டினே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த கொஸ்டின் நான் எவ்வளவோ தூரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு புரியல. ஆனால் இந்த இதுக்கு இதுதான் ஆன்சரு. இது என்னன்னு சொல்லிட்டு நான் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கோபி வந்து ஒரு லேப்டாப்பை வந்து 12% லாபத்திற்கு விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 12%ன்னு வைங்களேன், 112ன்னு சொல்லி வச்சுக்கணும். 112% வந்து லாபத்துக்கு வச்சுருக்காரு. அப்போ 112 அதோட சேர்த்து ஒரு 1200 சேர்த்திருந்தாங்கன்னா 120 வரும்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அடிச்சு போட்டாலே வந்துடும். நான் ஆப்ஷன்லேருந்து தான் போனேன். ஆப்ஷன்லேருந்து போனாலும் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும்.
இந்த கொஸ்டின் எப்படின்னு வைங்களேன், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது 4 செல்ஃபோன் இருக்காங்க. காலைல 5 மணிக்கு அடிக்க ஆரம்பிக்குதாம்மா. ஃபர்ஸ்ட்டு 20, அடுத்து இந்த 30 நிமிஷத்துல, அடுத்தது வந்து 40 நிமிஷத்துல, அடுத்து 50 நிமிஷத்துல. இந்த மாதிரி 4 டைமில் வெவ்வேறு டைமில் அடிக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா 600ன்னு வரும். 600 வந்து 600 நிமிஷம்னு அர்த்தம். 600 நிமிஷத்துக்கு வந்து நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 10 மணி நேரம்னு அர்த்தம். அப்போ 5 மணிலேருந்து 10 மணியை ப்ளஸ் பண்ணோம்னு வைங்களேன், 5, 6, 7ன்னு வந்தால் மதியம் 3 மணிக்கு மறுபடியும் எல்லாமே அடிக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன்லேருந்து போனேன். நான் இதுக்கு -2ங்கிறதுல வந்து எது போட்டு பார்த்தோம்னா கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு கரெக்டாக வந்தது. ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 11. நான் இது தப்பாக தான் போட்டிருந்தேன். என்னென்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதன் பிறகு வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. மொத்தமாக வந்து 9 பார்ட் வந்து 10,890ங்கிறாங்க. அப்போ அதில் வந்து 4 பார்ட்னா 5 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா தீர்ந்தது. உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் ஆப்ஷனு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 6050. அடுத்து இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்தோம்னா வைங்களேன், இதுக்கு ஆன்சர் வந்துடும். இதனோட ஆன்சர் வந்து 8.20 அந்த அந்த நிமிஷத்தில் தான் வந்து கூட்டம் தொடங்கும்னு அர்த்தம். இந்த கொஸ்டின் வந்து ராங்காக கேட்டிருக்கு. இந்த மாதிரி சில கொஸ்டின் வைப்பாங்க. என்னென்னா நம்ம தப்பாச்சுன்னா அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். அதுலேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஆப்ஷன் என்னன்னு சொல்லி இனிமேல் தான் டிசைட் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி எல்லாமே அட்டன் பண்ணிக்க எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்துடும் தான் நினைக்கிறேன். மார்க் கொடுத்துருவாங்க. இது சிம்பிள் கொஸ்டின் தான். 500ல் 30%ல் 20% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 500ல் 30% எவ்வளோன்னு பார்க்கணும். 150 வரும். 150ல் 20% என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 வந்துடும். அடுத்து இது ரொம்ப கான்ட்ராவான கொஸ்டின் தான். எனக்கு இன்னும் தெரியல. நான் தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அடுத்தது வந்து முதல் இயல் எண்களின் கூடுதல் வந்து 253 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா வந்து n/n+1/2 நமக்கு தெரியும். அப்போ இங்கே வந்து தான் என்னன்னு தெரியல. இது வந்து ஆப்ஷன்லேருந்து போனேன். என்ன ஆப்ஷன் இருக்குதோ அதை வச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்லேயே எனக்கு ஆன்சர் வந்துச்சு. அதனால் அப்படியே விட்டேன். அடுத்து இதுவும் அப்படி தான். தனி வட்டி மூலம் 2000 ஆனது வந்து 8% இரட்டிப்பாக எவ்வளோ மாதம் ஆகும்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இரட்டிப்பாகனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு 2000 அமௌண்ட் போட்டிங்கன்னா 4000 வரும். அப்போ உங்களுக்கு வட்டி 2000 வந்துடணும். அப்போ உங்களுக்கு எஸ்ஐ, அதாவது எஸ்ஐ வந்து நமக்கு 2000 தெரியும். இந்த சைடு வந்து PNR/100ங்களா, பி வந்து நமக்கு ஆல்ரெடி 2000 தெரியும். அப்போ இதை இருக்கிறத வச்சு அடித்து போட்டோம்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து இது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. 3, 2.7, 0.09ங்கிறாங்க. இப்போ வந்து இது வந்து ஹோல் நம்பராக இருந்தால் தான் நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ஒரு 100ஆல் பெருக்கிக்கலாம். 100ஆல் பெருக்கணும்னா வந்து 300ன்னு வரும். அடுத்து 270ன்னு வரும். அடுத்து 9ன்னு வரும். இது 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 2700 வரும். அதை மறுபடியும் ஒரு 100ஆல் அடித்தோம்னா 27 வந்துடும். இது அப்படி தான். இதுவும் என்ன கொஸ்டின்னு எனக்கு ஆன்சர் தெரியவே இல்லை. ஆனால் வந்து கண்டிப்பாக 2 வராது, 4 வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதனோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா 2ஓட வேல்யூ 1.4 சம்திங் வரும். 4ஓட வேல்யூ வந்து 2ன்னு வந்துடும். அதனால் கெஸ் பண்ணி தான் போட்டேன். ஆனால் இது கரெக்டாகிடுச்சு. இது எப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டான இது வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து போஸ்ட்டாகவே கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த நம்பர்லேருந்து எடுத்துக்கொண்டு வருது. அதே மாதிரி இந்த நம்பர் அப்படி தான். ஈக்கு அடுத்த நம்பர் வந்து 1 to 1 தான் கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் ஏ தான் வரும். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓரளவுக்கு இந்த ஆப்டிடியூட் தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி மேக்ஸ் வந்து போன குரூப் 4ஓட ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே 20+ எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஒன்றுமே படிச்சுட்டு போகாமல் நானே 20+ எடுத்துறேன்னா உங்களாலே 20+ எடுத்துட முடியும். நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு மேக்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 சம் தான் வந்து கான்ட்ராவாக இருந்தது. ஒரு கொஸ்டின் அவங்களே தப்பாக தான் கொடுத்துருந்தாங்க. மற்றபடிலாம் ஈஸி தான். அதே மாதிரி தமிழும் இந்த பக்தி இலக்கியங்கள், இலக்கணம் இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மீதியெல்லாம் ஈஸியாக தான் இருந்தது. டீட்டெயில்டான தமிழ் இதுவும் நான் உங்களுக்கு தர்றேன். தொடர்ச்சியாக இனிமேலும் நம்ம சேனலில் வீடியோ வரும்னு நம்பலாம். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாகவே மெயின்ஸ் வந்துடும். ரிசல்ட்டும் சீக்கிரமாக வந்துடும்னு எதிர்பார்க்கலாம். குரூப் 4 நம்பிட்டு இருக்க வேணாம். வேக்கன்சியும் ரொம்ப கம்மியாக தான் குறைச்சிருக்காங்க. வேறு வழி இல்லை. அடுத்த குரூப் 2க்கு படிங்க. அடுத்த குரூப் 4க்காக முயற்சி செய்யுங்க. நம்ம கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரலும் நம்ம படிக்கிறத விடவே கூடாதுங்க. அதுக்கப்புறம் தான் விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.